இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானியை போல ஞானவான் யாரும் இருந்ததில்லை. சாலமோன் கர்த்தரிடத்தில் எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாமும் கூட நமக்கும் அந்த ஞானம் தேவை அல்லவா? நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களானால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது சாலமோனுக்கு மாத்திரமா இல்லை, யாரெல்லாம் ஞானத்தில் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஞானத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அதே போல இன்றைக்கு கூட மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளணும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். பிரியமானவர்கள், அநேக பேர் இன்றைக்கு மனுஷர்களுக்கே பயந்து பயந்து இருப்பாங்க. ஐயோ, இவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுவாங்க. ஆனால் மனுஷர்களுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். அதனால் நீங்கள் கூட எந்த ஒரு மனுஷர்களுக்கும் பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, உங்களை உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்க. அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்ய உங்களை பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. மனுஷர்களுக்கு பயப்படாதீங்க. அதே போல் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம பாவத்திலிருந்து நம்ம பாதுகாத்து பரிசுத்தத்திலே நிலை நிறுத்தும். பிரியமானவர்களே, நம்ம மனுஷருக்கு பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்துரு தான் நம்ம பயப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இருக்குமானா நீங்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக நீங்கள் வாழ முடியும். நீங்கள் தீமையை வெறுப்புதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் கூட. அப்படியானால் யோசிப்பு பாருங்க, பாவத்திற்கு விலகி ஓடினதின் ரகசியம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோசிப்புக்குள்ள இருந்ததுனால தான் அவர் என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னை ஏழ்மை நிலைமையிலிருந்து, நெருக்கத்தின் பாதைகளிலிருந்து, கஷ்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து இவ்வளோ தூரம் என்னை நினைத்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே. நான் அவருக்கு எப்படி பொல்லாங்கு செய்வது, அவருக்கு எப்படி நான் துரோகம் செய்வது? என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே வசிக்கின்றார் என்று சொல்லி அந்த ஒரு தெய்வ பயத்தோடு தன்னை காத்துக்கொள்கின்றார். கர்த்தரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, யோசிப்பு தேவனுக்கு பயந்ததுனால தான் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யோசிப்பு மிகவும் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டார். கர்த்தர் யோசிப்பை உயர்த்தினார். அதனால் நீங்களும் கூட கர்த்தருக்கு பயந்துருங்கள். மனுஷர்களை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு என்ன விருப்பமோ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களே பெருகப்படும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதனால் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து அவர் விரும்புகிற வழியில் நீங்கள் நடந்து இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எதுவும் தொடாதபடிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.